நாம் இப்போது 41வது வினாவுக்கு செல்வோம். நிலையான அலைமுதல் மீடுடன் எஃப்புடன் அலையை பிறப்பிக்கின்றது. அவளை அலைமுதலை நோக்கி வீக்கதியில் வரும் வாகனம் ஒன்றில் பட்டு மீண்டும் தெரித்து திரும்பவும் அலைமுதலை அடைகின்றது. இங்கு முறைமை மீறுடன் பெரியலையின் மீறுடன் என்பன மேற்பொருந்தி அடிப்பை ஏற்படுத்தின எனில் அடிப்பு மீறுடன் என்ன? அலையின் கடி சி என்க. இங்கே ஒரு நிலையான அலைமுதல் ஒலியை காணுகின்றது. இந்த ஒலி இந்த வாகனத்தில் பட்டு மீண்டும் இந்த அலைமுதலை சென்றடைகின்றது. இந்த அலைமுதலை சென்றடைகின்ற இரண்டாவது மீறுதலுக்குரிய ஷார்ட்கட் F2 சமன் C plus V இன் கீழ் C minus V into F ஆக அமையும். நோக்கி செல்லும் போது சப்போஸ் இது விலத்தி சென்றிருந்தால் F2 dash சமன் C minus V இன் கீழ் C plus V into F ஆக அமையும். எனவே இது இரண்டாவது தெரித்து செல்கின்ற மீடுடன் ஆரம்ப மீடுடன் F. ஆகவே அடிப்பு மீடுடன் டெல்டா F சமன் F2 minus F1 ஆக அமையும். C plus V இன் கீழ் C minus V into F F. F ஐ வெளியில் எடுக்கும் போது C plus V இன் கீழ் C minus V minus 1. ஆகவே F into C minus V பொதுவாக வரும்போது C plus V minus C minus V plus C minus C cancel ஆகிவிடும். minus into minus plus. எனவே விடை 2V F இன் கீழ் C minus V என்கின்ற முதலாவது விடை 41வது வினாவுக்கு. இப்பொழுது நாங்கள் 42வது வினாவுக்கு செல்வோம். வெப்பமானியின் இரு அடுத்து வரும் குறிகளுக்கு இடைப்பட்ட இடைவெளி 0.5 மில்லிமீட்டர். இதன் இழிவு எண்ணிக்கை 0.1 பாசி. அளவுடை வீச்சு 0 தொடக்கம் 50 பாசி ஆகும். ரசத்தின் முப்பரிமாண விரிகை திறன் 10⁻⁴ கெல்வின் -1. மாய்த்துளையின் குறுக்குவெட்டு பரப்பு 0.02 மில்லிமீட்டர் வர்க்கம் ஆயின் 0 பாசியில் உள்ள ரசத்தின் கனளவு என்ன? மாய்த்துளையின் விரிவை புறக்கணிக்க. சைவர் பாசி 0.1 பாசி இழிவெண்ணிக்கை 0.1 என்றபடியால் இந்த அளவுடை 0.2 பாசி இவ்வாறு அமையும். எனவே இதன் ஆரம்ப கனளவு வீணோடாக உள்ள போது 0.1 பாசி வெப்பநிலை ஏற்றத்திற்கு இந்த உயரம் இடப்பட்ட உயரம் 0.5 மில்லிமீட்டர். இந்த ஆரம்ப 0 பாசியில் உள்ள இந்த ரசத்தை வெப்பமேற்றும் போது முதலாவதாக 0.1 பாசிக்கு வரும் பொழுது 0.5 மில்லிமீட்டர் என்ற உயர்ச்சி அடையும். எனவே டெல்டா V சமன் V0 gamma தீட்டாவின் படி டெல்டா V குறுக்கோட்டு பரப்பு ஏதர H சமன் V0 gamma தீட்டா A. குறுக்கோட்டு பரப்பு 0.02 மில்லிமீட்டர் என தரப்பட்டுள்ளது. 0.02 மில்லிமீட்டர் வர்க்கம். எனவே இதை நாங்கள் 10⁻⁸ மீட்டர் வர்க்கம் என்று எழுதலாம். இங்கே 0.5 மில்லிமீட்டர் என தரப்பட்டுள்ளது. எனவே இதை 5⁻⁴ என எழுதலாம். V0 into gamma. இதன் gamma 10⁻⁴ என தரப்பட்டுள்ளது. தீட்டா 0.1 பாசி அதை 10⁻1 என எழுதலாம்.
10/4 10/4 2 2. எனவே V0 5 தர இந்த 10/1 10/8 போக 5 தர 10/7 மீட்டர் கணம். இதை 0.5 தர 10/6 மீட்டர் கணம் என எழுதலாம். எனவே 0.5 சென்டிமீட்டர் கணம் இரண்டாவது விடை. 42வது வினாவுக்கு இரண்டாவது விடை. இப்பொழுது நாங்கள் 43வது வினாவுக்கு செல்வோம். குழி வில்லையின் பின்னால் வில்லைக்கும் குவியத்துக்கும் இடையில் ஒடுங்குவதாக தோன்றிய மாயப்பொருளின் பிம்ப இயல்பு. வில்லைக்கும் குவியத்துக்கும் இடையில் ஒருங்குவதாக இந்த ஒருங்கு கற்றை தோன்றுகின்றது. எனவே இந்த விரிவில்லை இதை விரிக்கும். எனவே பிம்பத்துடன் மாயப்பொருளை விட இது உண்மை பிம்பமாக அமையும். எனவே உருப்பெருத்த உண்மை பிம்பம் அமையும். முதலாவது விடை உருப்பெருத்த உண்மை பிம்பம். இப்பொழுது நாங்கள் 44வது வினாவுக்கு செல்வோம். இரு சர்வசமனான ஈர்க்கப்பட்ட இழைகள் இழுவை Tக்கு உட்படுத்தப்பட்டு மீடுரன் F அடிப்படையில் பதிவுக்குட்பட்டன. இதில் ஒரு இழையின் இழுவையை 1.2 Tக்கு மாற்றிய போது செகண்டுக்கு 4 அடிப்பு ஏற்பட்டது எனின் F இன் பருமன் என்ன? ஆனால் F நேர்வீத சமன் வர்க்கமூலம் T என எழுதலாம். எனவே இரண்டாம் சந்தர்ப்பத்தில் F' நேர்வீத சமன் வர்க்கமூலம் 1.21 T. F' இன் கீழ் F சமன் வர்க்கமூலம் 1.21 வர்க்கமூலம் 1.21 என்பது 1.1. எனவே F' சமன் 1.1 F. டெல்டா F சமன் F' மைனஸ் F. டெல்டா F இங்கே 4 அடிப்பு தரப்பட்டுள்ளது. 1.1 F சய F 4 சமன் 0.1 F. ஆகவே F சமன் 40 ஹெர்ட்ஸ். மூன்றாவது விடை 44வது வினாவிற்கு மூன்றாவது விடை.